பெரும் பரபரப்பு இல்லாமல் போய்கொண்டிருந்த பிகேஆர் கட்சி தேர்தல் நேற்று ஒரே நாளில் அதிரடி திருப்பத்தை சந்தித்தது. இரண்டாவது முக்கிய பதவியான துணைத் தலைவருக்கு டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லியை எதிர்த்து நூருல் ஈசா அன்வார் போட்டியிடுவது உறுதியானது. ஒரு வாரமாகவே அரசல் புரசலாக பேச்சு கிளம்பியிருந்த நிலையில் தாமும் துணைத் தலைவருக்குமான போட்டியில் குதிப்பதை ஒரு வழியாக நூருல் ஈசா சமூக ஊடகங்களில் உறுதிப்படுத்தினார். தாம் போட்டியிடுவதற்கான காரணங்கள் குறித்து நீண்ட அறிக்கை வெளியிட்ட அவர், பிகேஆர் ஒரு குடும்ப கட்சி என்ற வாதம் ஊசிப்போன விமர்சனம் என சாடினார். கட்சி தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வாரின் மூத்த புதல்வியான நூருல் ஈசா இப்போது கட்சியின் உதவி தலைவராவார். முன்னதாக துணைத் தலைவர் பதவியை தற்காப்பதாக ரஃபீசியும் உறுதிப்படுத்தினார். இதனிடையே ரஃபீசியுடன் மீண்டும் பலப்பரீட்சையில் இறங்குவார் என முதலில் எதிர்பார்க்கப்பட்ட பக்காத்தான் ஹராப்பான் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் இம்முறை எந்த பதவிக்கும் போட்டியிடவில்லை. கட்சியின் அரசியல் போராட்டங்களில் கவனம் செலுத்த ஏதுவாக உள்துறை அமைச்சர் அம்முடிவுக்கு வந்திருப்பதாக அவரின் உதவியாளர் கூறினார். தலைவர் பதவிக்கு எதிர்பார்த்தபடியே டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடுகிறார். அவரின் வேட்புமனு நேற்று உறுதியானது. மே 24 தேர்தலில் அனைவரின் கவனமும் உதவித் தலைவர் பதவியில் திரும்பிய நிலையில் ரஃபீசி நூருல் ஈசா போட்டி தற்போது தேசிய அளவில் பேச்சு பொருளாகியுள்ளது. என்ற போதும் உதவித் தலைவர் பதவிக்கான தேர்தலிலும் விறுவிறுப்பு குறையாது என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், நேற்று வரை 11 பேர் போட்டியிட மனு செய்துள்ளனர். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் சத்ய பிரகாஷ் நடராஜன், சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் ஆகியோரும் அவர்களில் அடங்குவர். ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள்.